தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பாதிப்பில் ஆசியாவிலேயே இந்தியா முதலிடம். சர்வதேச அளவில் 9வது இடத்திற்கு சென்றது. வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் 50% இந்தியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்படும் அபாயம். சமூக பரவல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தேசிய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரே நாளில் 12 பேர் கொரோனாவுக்கு பலி. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19,372 அதிகரிப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இருந்து விமானங்களை இயக்க தடை. கர்நாடக அரசு நடவடிக்கை. சாலை மார்க்கமாக மக்கள் வர அனுமதி மறுப்பு. மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று அதிகரிக்க மத்திய அரசே காரணம். முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு காலம் நாட்களில் இருந்து 120 நாட்களாக அதிகரித்தது ரயில்வே அமைச்சகம். சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியுடன் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா பாதிப்பும் பலி எண்ணிக்கையும் உச்சம் தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 827 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருவது மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் 827 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் சேர்த்து இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 19,372 உயர்ந்துவிட்டது. சென்னையில் பிறந்து 6 நாட்களேயான குழந்தைக்கும், திண்டுக்கல்லில் பிறந்து 10 நாட்களேயான குழந்தைக்கும், திருவண்ணாமலையில் 10 மாத குழந்தைக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் 3வது முறையாக தினசரி கொரோனா பாதிப்பு 800ஐ தாண்டி பதிவாகியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி 805 பேருக்கும், நேற்று முன்தினம் 817 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் நேற்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட 827 பேரில் 559 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இதனைத் தொடர்ந்து சென்னை நகரில் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 12,762 உயர்ந்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் மொத்த பாதிப்பில் 2/3 பங்கு சென்னையில் காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் காரணமாக தமிழகத்தில் மேலும் 12 பேர் நேற்று உயிரிழந்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை 145 அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டில் 45 பேருக்கும், திருவள்ளூரில் 38 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 19 பேருக்கும், திருவண்ணாமலையில் 16 பேருக்கும், சேலத்தில் 7 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று மேலும் 84 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதாக முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலில் கொரோனா வைரஸ் கேரளாவில் கண்டறியப்பட்ட போதிலும் வைரஸ் தொற்றை அம்மாநில அரசு கட்டுக்குள் கொண்டு வந்தது. தற்போது பிற மாநிலங்களில் இருந்து கேரளா வருவோருக்கு கொரோனா வைரஸ் அதிகம் காணப்படுகிறது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஒரே நாளில் 84 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் தவிர மற்ற அனைவரும் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். இதுவரை கேரளாவில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1088 உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே கேரளாவில்தான் நோய் பரவலும் மரணமும் மிகவும் குறைவு என குறிப்பிட்ட திரு பினராயி விஜயன், கேரளாவில் கொரோனா சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டுபிடிக்கும் பணியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
நடப்பு ஆண்டின் டிசம்பர் மாதத்திற்குள் இந்திய மக்கள் தொகையில் பாதி பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்களில் 90% பேர் தங்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதையே அறிந்திருக்க மாட்டார்கள் என்றும் தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஊரடங்கு 4வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் கொரோனா பரவல் வேகமாக அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,65,000 கடந்துள்ளது. இந்நிலையில் பெங்களூரின் தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனத்தில் ஆய்வு பிரிவு தலைவர் டாக்டர் ரவி இந்தியாவில் கொரோனா பரவல் குறித்து விளக்கியுள்ளார். டிசம்பர் இறுதிக்குள் மக்கள் தொகையில் பாதி பேர் வைரஸால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர்களில் 90% பேர் தங்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என்பது கூட அறியாமல் வாழ்வர் என்றும் தெரிவித்துள்ளார். 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வேகமாக உயரும் என்று தெரிவித்துள்ள அவர் சமூக பரவல் கட்டத்திற்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனாவால் 1,00,000 பேரை இழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருத்தம் தெரிவித்துள்ளார். உலகளவில் அமெரிக்காவில் கொரோனாவால் அதிகம் பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு இதுவரை 1,03,319 பேர் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17,67,000 கடந்துவிட்டது. அமெரிக்காவிற்கு அடுத்த இடங்களில் பிரேசில், ரஷ்யா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் உள்ளன. அமெரிக்க பலி எண்ணிக்கை தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப் கொரோனாவால் 1,00,000 பேரை இழந்து சோகமான மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இந்த நேரத்தில் பணியாற்றுபவர்களுக்கு தனது அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் கடவுள் எப்போதும் மக்களுடன் இருப்பார் என பதிவிட்டுள்ளார். சீனாவிடம் இருந்து பெறப்பட்ட மோசமான பரிசான கொரோனா உலகம் முழுவதும் வலம் வருவதாகவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு காலத்தை 120 நாட்களாக நீட்டித்து ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 4ஆம் கட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் நாடு முழுவதும் வரும் 1ஆம் தேதியில் இருந்து 200 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு காலத்தை 30 நாட்களில் இருந்து 120 நாட்களாக நீட்டித்து ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 200 சிறப்பு ரயில் மற்றும் ராஜதானி ரயில் என 230 ரயில்களிலும் பார்சல் மற்றும் லக்கேஜ் ஆகியவை அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா தொடர்பான எல்லை பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இப்பிரச்சினையை தீர்க்க சீன அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லடாக் எல்லையில் சீன ராணுவத்தினரின் நடமாட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து மீண்டும் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினையை தீர்க்க மத்தியஸ்தம் செய்ய தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா, சீனாவுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார். ராணுவ மட்டத்தை தாண்டி தூதரக அளவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு நிச்சயம் பாதுகாக்கப்படும் என்றும் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் மாலை முதல் இரவு வரை கனமழை பெய்தது. மேலூர், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், ஆணையூர், கோரிப்பாளையம், ரயில்வே நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் ரயில்வே நிலையம் மற்றும் ஆவணி வீதிகள் முழுவதும் தெருக்கள் மழை நீரில் மூழ்கியது. ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்காக தோண்டப்பட்ட பிரம்மாண்டமான குழிகளில் நீர் நிரம்பியதால் வாகன ஓட்டிகள் குழிக்குள் விழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதோடு மரங்கள் விழுந்தும் மின் மாற்றிகள் வெடித்து சிதறியது. திருப்பூரில் கடந்த 1 மாத காலமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை சூறை காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக திருப்பூர் மாநகர பகுதிகளான குளத்துப்பாளையம், பெரிய ஆண்டிப்பாளையம், இடவம்பாளையம், குமாரன் ரோடு, கருவம்பாளையம், பாளையக்காடு, மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த கனமழை பெய்தது. 3 மணி நேரமாக மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான அந்தியூர்,
பவானி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மத்தூர், போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது. மழை காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. ஒரு சில வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட சிரமப்பட்டனர். ஊத்தங்கரை பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் சாலையில் ஆங்காங்கே மரங்கள் ஒடிந்து விழுந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், காரைக்குடி உட்பட மாவட்டம் முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடலில் மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 4 வரை குறைந்த அழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இதன் மூலம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை மாலத்தீவு, கொமரின் பகுதியின் சில பகுதிகளிலும், தெற்கு வங்காள விரிகுடாவின் ஒரு சில பகுதிகளிலும், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளிலும் முன்னேறுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விமான நிலையங்களில் சரியாக சோதனை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் மகாராஷ்டிராவில் கொரோனா பரவியதாக முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். மராத்திய பத்திரிகைக்கு காணொலி மூலம் பேட்டியளித்த முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே, மாநிலத்தின் முதல் கொரோனா நோயாளி துபாயில் இருந்து வந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். தொடக்கத்தில் சர்வதேச பயணிகளை மருத்துவ பரிசோதனை செய்ய மத்திய அரசு அளித்த பட்டியலில் அமெரிக்கா மற்றும் துபாயில் இருந்து வந்தவர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது கொரோனா சமூக பரவலை நெருங்கிவிட்ட நிலையில் மழைக்காலமும் வருவதால் இரண்டையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது மிகவும் கடினமானது எனவும் அவர் கூறியுள்ளார். சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சியுடன் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா எல்லைகளான சிக்கிம், லடாக் ஆகிய பகுதிகளில் சீன ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதால் இந்தியா சீனா இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் இந்திய சீன எல்லை விவகாரம் குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், இந்தியா சீனா இடையே மிகப்பெரிய மோதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இரண்டு நாடுகளுமே வலிமை மிக்க ராணுவத்தை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லை விவகாரத்தில் இரண்டு நாடுகளுமே மகிழ்ச்சியாக இல்லை என்றும் குறிப்பிட்ட ட்ரம்ப், இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியபோது அவர் மகிழ்ச்சியுடன் காணப்படவில்லை எனவும் கூறினார். பீமா கொரேகான் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கௌதம் நவலேகாவை அவசரமாக மும்பைக்கு அழைத்து சென்றதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தேசிய புலனாய்வு முகமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது புனே அருகில் பீமா கொரேகான் என்ற இடத்தில் மராட்டிய மன்னர் பேஷ்வா பாஜிராவ் படைகளை ஆங்கிலேய படையில் இருந்த தாழ்த்தப்பட்டோர் படைப்பிரிவு விரட்டியடித்தது. இந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஊர்வலம் நடைபெறும் நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊர்வலத்தில் கலவரம் வெடித்தது. இந்துத்வா இயக்கத்தினர் ஊர்வலத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக எழுத்தாளர்கள், செயற்பாட்டாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு உதவியதாக கூறி சமூக செயற்பாட்டாளர் கௌதம் நவலேகா கைது செய்யப்பட்டார். திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் தனக்கு 67 வயதாவதால் எளிதில் நோய் தொற்றால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக கூறி ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவரை என்ஐஏ அதிகாரிகள் டெல்லியில் இருந்து ரயில் மூலம் மும்பை அழைத்து சென்றனர். வழக்கு விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் அவரை அவசரமாக அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன என நீதிபதி அனுப் பம்பானி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த தலைமை செவிலியர் பிரிசில்லா கொரோனா பாதிப்பின் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவர் கொரோனாவால் இறக்கவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தலைமை செவிலியராக பணிபுரிந்து வந்தவர் பிரிசில்லா. இவரது பணி கடந்த மார்ச் மாதத்துடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் ஓய்வு வயதை தமிழக அரசு நீட்டித்ததால் அவர் பணியை தொடர்ந்தார். பிரிசில்லாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் கடந்த 24ஆம் தேதி முதல் கொரோனா வார்டில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி கடந்த 26ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். அவரது இறப்பிற்கு கொரோனாவே காரணம் என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என தெரிவித்துள்ள மருத்துவ நிர்வாகம் உடலை குடும்பத்தாரிடமே அளித்துவிட்டதாக கூறியுள்ளது. செவிலியர் பிரிசில்லாவுக்கு ஏற்கனவே நீரிழிவு, சிறுநீரகம் செயலிழப்பு மற்றும் இதய கோளாறு போன்ற நோய்கள் இருந்ததாகவும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா விவகாரத்தில் மாநில அரசின் முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகள் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து சேலத்திற்கு நேற்று விமானத்தில் சென்ற 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா விதிமுறை தளர்வை அடுத்து உள்நாட்டு விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து நேற்று சேலம் வந்த இண்டிகோ விமானத்தில் 51 பயணிகள் பயணித்தனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமையன்று சென்னையில் இருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் பயணி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். கொரோனா பாதிப்பில் முதல் 10 இடங்களில் உள்ள ஆசிய நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலாவது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி நாட்டில் கொரோனா பாதிப்பு 1,65,000 தாண்டியுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்த நாடுகளில் ஆசியாவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இந்தியா 9வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் தந்தை மறைவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் திரு தேவநாயகத்தின் தந்தை சுந்தர விநாயகம் பிள்ளை சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் தேர்தல் பிரிவு செயலாளரும் மண்டல பொறுப்பாளரும் கயத்தாறு ஊராட்சி ஒன்றிய பெரும் தலைவருமான திரு எஸ்பி மாணிக்கராஜா, திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வி.பி. குமரேசன் ஆகியோர் தெய்வநாயகத்தின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினர். சேலம் இரும்பாலை காவல் நிலையத்தில் கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் காவலர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அழகாபுரம் ஏடிசி நகரைச் சேர்ந்த குற்றவாளிக்கு பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். மேலும் அந்த கைதி வைக்கப்பட்டிருந்த இரும்பாலை காவல் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதுடன் 16 காவலர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காப்புக்காட்டு பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆம்பூர் வனச்சரக அலுவலர் திரு மூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர் காப்புக்காட்டில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது அங்கு சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த முத்து, துரைசாமி, ஜெயராமன் ஆகியோரை விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் காப்புக்காட்டில் வேட்டையாட வந்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கொரோனாவால் திரைப்படத்துறை கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் செலவை குறைக்க பெரிய நட்சத்திரங்கள் உதவ வேண்டும் என திரைப்பட இயக்குநர் திரு மணிரத்னம் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் போதிய மாற்றங்கள் மூலம் திரைப்படத்துறை மீண்டும் எழுச்சி பெறும் எனவும் அதற்கு சிறிய அளவிலான உதவி தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். திரைப்படம் எடுக்கும் செலவை குறைக்க வேண்டும் எனவும் பெரிய நட்சத்திரங்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் போன்றோர் இதற்கு கை கொடுக்க வேண்டும் என்றும் திரு மணிரத்னம் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் நபர் தப்ப முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிக்கப்பட்டு 89 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் யாருக்கும் தெரியாமல் தப்ப முயன்றுள்ளார். இதை பார்த்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை காவலர்கள் அவரை மடக்கி பிடித்தனர். சாப்பிட போவதாக கூறி அந்நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரை பிடித்த ஊழியர்கள் கொரோனா சிகிச்சை வார்டில் மீண்டும் சேர்த்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 51 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று குணமடைந்த 392 பேர் இதுவரையில் வீடு திரும்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்றில் எந்த அறிகுறியும் இல்லாமல் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று ஒரே நாளில் பல்லாவரம், தாம்பரம், சேலையூர், கல்பாக்கம், குரோம்பேட்டை என மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 51 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். நாகை மாவட்டத்தில் 51 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரம் மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக குடிமராமத்து திட்டப் பணிகள் சிறப்பு அதிகாரி சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் திருக்கணங்குடி, ஒடம்போக்கி ஆறு, பெருங்கடம்பனூர், தேவநதி வாய்க்கால், திருப்புகலூர் பாசன வாய்க்கால், ஏனங்குடி, முடிக்கொண்டான் ஆறு, புத்தகரம், திருமலை ராஜன் ஆறு ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள், கட்டுமான மற்றும் குடிமராமத்து திட்டப் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதனை சிறப்பு அதிகாரியும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை முதன்மைச் செயலாளருமான சந்திரமோகன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் போலீசார் நடத்திய சோதனையில் கேரளாவில் தேடப்படும் குற்றவாளி பிடிபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியில் நேற்றிரவு சந்தேகத்தின் அடிப்படையில் சுற்றித் திரிந்த அஜ்மல் கான் என்கிற வாலிபரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் மீது 2 கொலை முயற்சி வழக்குகள் பதிவாகியுள்ளதும் கேரள போலீசார் அஜ்மலை தேடி வந்ததும் தெரியவந்தது. உடனடியாக கோட்டார் காவல் நிலையத்தில் இருந்து திருவனந்தபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த திருவனந்தபுரம் போலீசார் அஜ்மல் கானை அழைத்து சென்றனர். மேலும் அவரிடம் இருந்து 2 கத்தி மற்றும் கஞ்சா பொட்டலங்கள், 10 போலி சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோவில்களுக்கு பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் 108 தேங்காய் உடைக்கும் போராட்டம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் 4ஆம் கட்ட ஊரடங்கு அமலில் உள்ளது. இதன் காரணமாக கோவில்களில் பக்தர்கள் தரிசனத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் கோவில்களில் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடலை தேங்காய் உடைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட குமரன் நகர் R6 காவல் நிலையம் சார்பில் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைதாப்பேட்டை காவல்துறை உதவி ஆணையர் திரு அனந்தராமன் ஆலோசனையின்படி ஆய்வாளர் திரு கலையரசன் ஏற்பாட்டில் புஷ்பாவதி அம்பாள் தெரு, கொத்தவாள் சாவடி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கானா லோகன் பிளாக் பாய்ஸுடன் குமரன் நகர் R6 காவல்துறையினர் இணைந்து கொரோனா தொற்று குறித்து கானா பாடல்கள் மற்றும் ராப் நடனம் மூலம் கொரோனா விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினர். மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 74 வயதான ஆயுள் தண்டனை கைதி குணசேகரன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் 2009ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த 22ஆம் தேதி சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நியூசிலாந்தில் புதிதாக தொற்று ஏற்படாததால் அந்நாடு கொரோனா பாதிப்பற்ற நாடாக மாறியுள்ளது.
நியூசிலாந்து நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. மொத்தம் 1154 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதில் 21 பேர் உயிரிழந்தனர். கொரோனாவை கட்டுப்படுத்த பிரதமர் ஜெசிந்தா நாடு முழுவதும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை பிறப்பித்தார். இதன் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் இருந்து கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கடைசி நோயாளியும் குணமடைந்து வீடு திரும்பிவிட்ட நிலையில் கடந்த 5 நாட்களாக புதிதாக ஒருவருக்கு கூட நோய் தொற்று ஏற்படவில்லை. இதனால் கொரோனா பாதிப்பு இல்லாத நாடாக நியூசிலாந்து மாறியுள்ளது. இதற்கு பிரதமருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ரஷ்யாவில் கொரோனா பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் மாஸ்கோ நகர வீதிகள் டேங்கர் லாரிகளில் கிருமி நாசினி கொண்டு வரப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டன. ரஷ்யாவில் கடந்த ஒரு மாதமாகவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 2 வாரங்களாக ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் வரை ரஷ்யாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். கொரோனாவால் பாதிப்புக்குள்ளான முதல் 10 நாடுகளில் ரஷ்யா தற்போது 3வது இடத்தில் உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 174 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 4142ஆக உயர்ந்துள்ளது. நோய் தொற்றை தடுக்க மாஸ்கோ நகர வீதிகள் பிரம்மாண்ட டேங்கர் லாரிகளில் கிருமி நாசினி கொண்டு வரப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டன. உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலிலும் அங்கு தளர்த்தப்பட்ட விதிகளுடனே ஊரடங்கு அமலில் உள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.